ஹாய் கைஸ், வெல்கம் டு ஷார்ட் ஃபன்லி. ஸோ இன்னொரு வீடியோக்காக ஜாயின் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கான பாட்காஸ்ட் வந்து த ஃபியூச்சர் ஆஃப் ஓடிடி கான்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதுக்காக நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது த சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஷார்ட் ஃபன்லி, மிஸ்டர் செல்வம் சார். வெல்கம் டு த பாட்காஸ்ட் சார். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி ஜென்ரேஷனில் நிறைய பேர் வந்து கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்காங்க, பட் வந்து டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதுக்கான நிறையா கொஷின்ஸையும் அதுக்கான நம்மகிட்ட இருக்க டவுட்ஸையும் வந்து சார் கிளாரிஃபை பண்ணுவார். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஷின் வில் பி, சார் இந்த டைம் நிறையா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட டிமாண்ட் ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, கிரேட் கொஸ்டின். ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எதுக்கு நிறையா வரணுன்னா, நிறைய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கான புது ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு இன்டென்ஷன். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்கன்னா பிளாக் ஷிப் இருக்காங்க. பிளாக் ஷிப் முதல்ல கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ். நக்கலைட்ஸ் இருக்காங்க, அவங்களுமே கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ், கரெக்டுங்களா? அதே மாதிரி இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விஜே சித்து, இஃப்ரான், இப்படி நிறையா பேர்கிட்ட, இப்பாப்ரா, இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட கண்டென்ட் க்ரியேட்டராகவே சொல்லலாம். அதே மாதிரி நம்ம நியூஸ் போடுவார், இப்போ கூட ஜனநாயகனில் வந்தார், அவர் பேர் மறந்துட்டேன். நியூஸ் கண்டென்ட் கொடுக்குறவர், அவருமே ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் தான். மதன் கௌரி, சாரி, யா. ஸோ மதன் கௌரியுமே ஒரு நல்ல கண்டென்ட் க்ரியேட்டர், இன்ட்ரெஸ்டிங் நியூஸஸ்லாம் கொடுக்குறாரு. பட் இவங்க எல்லாமே கான்டென்ட் க்ரியேட்டர், ரிமெம்பர் தே நாட் ஃபிலிம் மேக்கர்ஸ். ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்ம் இஸ் ஃபார் ஃபிலிம் மேக்கர்ஸ், ஸ்டோரி டெல்லிங்காக மட்டும்தான் வந்துச்சு. ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்மில் அதனால தான் பிளாக் ஷிப் உள்ளே வந்தாங்க. ஏன்னா அவங்க கதை சொல்ல ஆரம்பித்தாங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸ். இப்போ வந்து பிளாக் ஷிப் வந்து லாஸ்ட்டாக ஆண் பாவம் பொல்லாதது வந்து ப்ரொடக்ஷனே பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த மாதிரி க்ரியேட்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிட்டுருக்காங்க. அதாவது நான் நார்மலாக படம் எடுத்துகிட்டு இருந்தேன், தெருவில் படம் எடுத்துருந்தேன், நான் யூடியூபராக மாறினேன். இன்றைக்கி வந்து நான் ஓடிடிக்கே கண்டென்ட் எடுக்க ரெடி ஆகிட்டேன். ஸோ இப்படி வந்து அது மாதிரி மூவிஸ் எடுத்து தியேட்டர்ஸ்க்கே போகிறேன். அந்தளவுக்கு ரெடி ஆனதுனால ஓடிடிஸோட டிமாண்ட்ஸும் அதிகமாகுது. ஏன்னா அவ்வளோ க்ரியேட்டர்ஸ்க்கும் ஒரு பிளேஸ் வேணும்ல. எல்லா கான்டென்ட்டையும் நீங்கள் அமேசான் வந்து வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, அவங்களும் அவங்களோட அந்த ஆன்போர்டிங் ப்ரொசீஜர்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறாங்க, ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் நம்பர் ஆஃப் க்ரியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இப்போது டெய்லி ஒரு படம் போடுவீங்களா, அதுக்கான ப்ரொமோஷன் பண்ணுவீங்களான்னா அமேசான் பண்ணாது. ஏன்னா அவங்களுக்கு இயர்லி ஒரு பட்ஜெட் இருக்கும். அண்டு அந்த பட்ஜெட்டில் தான் படங்களை ஆன்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த படத்துக்கான நேம், ஃபேஸ் வேல்யூ, இது எல்லாமே சேர்த்து வச்சு தான் ஒரு ஓடிடி வந்து அவங்க வருஷத்துக்கான கண்டென்ட் கேலண்டரை பிளான் பண்ணுவாங்க. இப்போ எப்படி நம்ம சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியா கண்டென்ட் கேலண்டர் பிளான் பண்ணுறாங்களோ, அது மாதிரி ஓடிடியும் நாமளே ஷார்ட் ஃபன்லி ஒரு ஓன் ஓடிடி வச்சுருக்கோம். நாமளே இது மாதிரி கண்டென்ட் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை க்ரியேட்டர்ஸை அக்காமடேட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய ஓடிடிஸ் தேவை. ப்ளஸ் அதோட நெக்ஸ்ட் லெவல் தான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஹோப் ஐ ஆன்சர் யுவர் கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ சார். ஸோ வந்து இந்த ரீசெண்ட் டேஸில் கான்டென்ட் கன்சியூமிங் அப்படிங்கிறது வந்து ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ கான்டென்ட் கன்சியூமிங் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கான்டென்ட் கன்சப்ஷன் வந்து ஒரு டெக்கேடாகவே சொல்கிறேன், ஒரு லாஸ்ட்டு ஒரு 10 வருஷமாகவே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. காரணம் என்ன, டேட்டா சீப்பாக கிடைக்கிது. அட் த சேம் டைம் கண்டென்ட் வந்து உங்களுக்கு திரும்புகிற இடமெல்லாம் கண்டென்ட்டாக இருக்குது. அதாவது நீங்கள் உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் எடுத்து பாருங்கள். முன்னாடி வந்து வாட்ஸ்அப்பில் போயிட்டு போஸ்ட்டு பார்த்து நம்ம லைக் போட்டுட்ருந்தோம், ட்விட்டர் வந்து ரீட்வீட் பண்ணிகிட்டு அது இப்போ எக்ஸ்ன்னு மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கான்டென்ட் க்ரியேட் பண்ணுற பீப்புள்ஸாக பிளாட்ஃபார்ம்ஸாக வெரி லிமிட்டட். ஓகேங்களா? இன்றைக்கி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை திறந்தால் அங்கே ஒரு கான்டென்ட், என்னோடய கான்டாக்ட்ஸில் இருக்கிற ஸ்டேட்டஸே என்னால் பார்த்து முடிக்க முடியல. ஸோ அவ்வளோ கான்டென்ட் ஸ்டேட்டஸில் மட்டுமே ஜென்ரேட் ஆகுது. இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் மட்டுமே ஒரு பெரிய கண்டென்ட் ரெபாசிட்ரி. அண்ட் இட்ஸ் a very short form and quickly consumable by common man like you and me அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதை தாண்டி ப்ரொஃபஷ்னலாக கண்டென்ட் பண்ணுறவர், லாங் ஃபார்ம் கண்டென்ட் பண்ணுறவர், இது எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டதுனால இன்றைக்கி வந்து அந்த கண்டென்ட் கன்சப்ஷனும் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இது வந்து குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு பேட்டர்னாக நமக்குள்ளே வந்துருச்சு. ஸோ முன்னாடியெல்லாம் என்னென்னா, இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்கன்னா போகிற டைமில் ஃப்ரீயாக இருப்போம், படம் பார்ப்போம்னு பார்ப்பீங்க. இப்போ அப்படி இல்லை. ஒரு டீ குடிக்கும்போது ஸ்டேட்டஸ் பார்க்குறது, ஒரு லிஃப்ட்டில் போகும்போது ஒருத்தனுக்கு சேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கன்சியூம் ஆஃப் கான்டென்ட் இஸ் இன்க்ரீஸ்ட் அட் நோ டைம். ஸோ அதனால் டெஃபினட்டாக இது இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே தான் இருக்கும்.
இது கிரியேட்டர்ஸ் தான் பெரிய சேலஞ்ச். ஓகே சார், வெல் செட் சார். ஸோ வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கிரியேட்டராக இருக்கவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட்டாக இருக்கா, இல்லை வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கா? இல்லை, இது ரெண்டுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது, சேலஞ்சஸும் இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு எப்படி வந்தது அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம்ஸாக வந்துச்சு. இப்போ நீங்கள் கார்த்திக் சுப்ராஜ், லோகேஷ்லாம் பார்த்தீங்கன்னா நாளை இயக்குனருங்கிற ஒரு ஃபோரம் வழியாக உள்ளே வராங்க. இன்றைக்கி அவங்க ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் படம் எடுத்துகிட்ருக்காங்க, கரெக்டுங்களா? ஆனால் அவங்க ஷார்ட் பண்ணது என்ன, ஷார்ட் ஃபிலிம்ஸில் தான். இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருந்து நான் யார்கிட்டையும் ஏடியாக போகாமல் இப்போ நான் ஃபீச்சர் ஃபிலிம் புது படங்களே பெரிய படங்களே பண்ணுற அளவுக்கு நான் என்ன நானே வளர்த்துக்கிறேன், மெச்சூர் ஆகிறேன். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் அட்லி சொல்லலாம். ஸோ சில பேர் கமர்ஷியலாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, சில பேர் எக்ஸ்பெரிமெண்டலாகவும் ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த ஜேர்னியில் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன கிடச்சிது, ஷார்ட் ஃபிலிமை வச்சு முன்னாடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு நிறைய டைம் எடுத்தது. இப்போ நீங்கள் டேரக்டர் சரி என்ன படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவன் ஒருத்தன் கேட்டான்னா ஒன்று நீங்கள் சிடி கொடுக்கணும், பென் ட்ரைவ் கொடுக்கணும். இப்போ அப்படி இல்லை சார், நம்ம ஷார்ட்ஸை பாருங்கள், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாருங்கள், சேனலில் பாருங்கன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுறேன் சார்ன்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா அது எல்லாமே ஒரு ஃபார்மேட்டடாக இப்போ நம்ம ரெகுலேட்டடாக ஆகிடுச்சு. முன்னாடி ரேண்டமாக இருந்தது, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே இன்னொருத்தருக்கு டைம் நிறைய சேர்ந்தது. இப்போ வந்து அது ஈஸி டு ஷேரபுளாக மாறினதுனால அப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பேர் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆச்சு, எல்லோரும் அவங்க டேலண்ட்ஸுக்கு ஆரம்பிச்சாங்க. இப்போ இதில் இருக்க சேலஞ்ச் என்ன, அப்போ ஓவர் க்ரௌட் ஆகிடுச்சு. இந்த க்ரௌடை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, குவாலிட்டியை எப்படி என்ஷூர் பண்ணுறது? ஸோ இதுதான் இப்போ இருக்கிற சேலஞ்ச். எல்லோரும் படம் எடுக்க கிளம்பிட்டா குவாலிட்டியான படம் யார் கொடுப்பா? அதுதான் இன்றைக்கி இருக்கிற சேலஞ்ச். ஓகே சார். ஸோ வந்து இன்னொரு மித் என்ன, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மத்தியில் வந்து ஒரு பேசிக்கான மித் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு வேல்யூபிளான கான்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டா மட்டும் போதும், ஸோ வந்து பீப்புள் வந்து அதுக்காக அட்ராக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான கான்டென்ட் க்ரியேஷன் மித் இருக்குது. ஸோ அந்த மித்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, ஜஸ்ட் ஒரு வேல்யூபிளான கான்டென்ட் கொடுத்தா மட்டும் போதுமா, இல்லை வந்து ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சரி, இப்போ வந்து கிரியேட்டர் மட்டும் இல்லை, கிரியேட்டர் வந்து திங்க் லைக் அ ஃபவுண்டர், சிஇஓ மாதிரி யோசிக்கணும். அது என்னென்னா, இப்போ ஒரு சிஇஓ சேல்ஸும் பண்ணார், மார்க்கெட்டிங்கும் பண்ணுவார், ஹையர் பண்ணுவார், ரைட், இன்னும் நிறைய வேலை பண்ணுவார். ஸோ அது மாதிரி ஒரு டைரக்டர் வந்து இந்த பக்கம் கதையை சொல்லி ப்ரொடியூசரை ஓகே பண்ணணும், இந்த பக்கம் கதைக்கான ரைட்டான ஆர்டிஸ்ட் அண்ட் டீம் க்ரூவை செலக்ட் பண்ணணும், இதை வச்சுட்டு ஷூட் போகணும், ஷூட்டில் ஆன் கிரவுண்டில் எக்ஸிக்யூட் பண்ணணும், அப்போ ஒரு ஆப்ரேஷனலாகவும் நல்ல கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலோடு இருக்கணும். இது முடிக்கிறார் அப்படின்னா படத்தை முடிச்சுட்டு வந்து அந்த படத்தை யாரை வச்சு லான்ச் பண்ணால், ஃபஸ்ட் லுக் யாரை வச்சு லான்ச் பண்ணால் நல்லா ரீச் ஆகும், ட்ரெய்லர் யாரை வச்சு என்டோஸ் பண்ணால் நல்லா ரீச் ஆகும். இது மாதிரி மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் அவங்க திங்க் பண்ணணும். நான் கேமரா எடுத்தேன், படம் எடுத்தேன், என் வேலை முடிஞ்சதுன்னு இன்றைக்கி டேரக்டர் இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி சிட்டிங் ஆன் டேரக்டர்ஸ் ஷோல்டர்ஸ். இதில் வந்து பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இது எல்லாமே நீங்கள் கேட்டால் இந்த இண்டிபெண்டன்ட் கிரியேட்டர்ஸ், இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு தானக்கான சேலஞ்சஸ். இப்போ இதே பிரச்சனை வந்து லைக்காக இருக்குமானா இருக்காது, இதே பிரச்சனை சன்னெக்ஸ் இருக்குமானா பெருசாக இருக்காது, இருக்கும் பட் பெருசாக இருக்குது. ஏன்னா இது எல்லாமே தனித்தனி டீம் டிபார்ட்மெண்ட்டாக போட்டு தே ஹாவ் அ ரிசோர்ஸஸ் டு மேனேஜ். இதே வேலையை ஏஜெஸும் பண்ணணும், இதே வேலையை இண்டிவிஜுவல் க்ரியேட்டர்ஸும் நம்ம பண்ணணும். அப்படின்னா தான் அந்த படம் ரிலீஸுக்கான ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். இல்லைனா 10ஓட 11 எதுவும் போயிடும். ஸோ அதுதான் இங்கே இருக்கிற சேலஞ்ச். வெல் செட் சார். ஸோ வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட மிஸ்கன்செப்ஷன் என்னன்னு நினைக்கிறீங்க? ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து சில பேர் நினைக்கிறாங்க ஃபினான்ஷியலாக வந்து நம்ம போய் எதுக்கு ஒருத்தங்களுக்கு வந்து பே பண்ணிவிட்டு ஓடிடிக்கு வந்து நம்ம கொடுக்கணும், ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸே இருக்குல்ல. ஸோ வந்து அந்த நார்மலான ஒரு ஃப்ரீயாக வீடியோ போஸ்ட் பண்ணுறக்கும் ஓடிடியில் வந்து போஸ்ட் பண்ணுறக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நினைக்கிறீங்க? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து மக்கள் சில விஷயங்களுக்கு ஆல்ரெடி பழகிட்டாங்க. இப்போ யூடியூப்பில் படம் எடுத்தால் யூடியூப்பில் போட்டுடுறேன், அதுங்க ஃப்ரீயாக தானே இருக்குது, நான் எதுக்கு காசு கட்டி ஓடிடியில் போடணும், காசு கட்டி ஓடிடியில் ஏன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். பஸ் அதுக்கான ஒரு வேல்யூ இருக்குது, இதுக்கான ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ நீங்கள் திருப்பதிக்கு காசு கொடுக்காம ஃப்ரீ டிக்கெட்லேயும் ஃப்ரீ தர்ஷன்லேயும் போகலாம். அப்போ அதுக்கான ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், அதுக்கான சேலஞ்சஸ் இருக்கும். நீங்கள் சாமியை பார்க்க போகணும், ரெண்டாவது டே சாமி கண்டென்ட் தான், அதை நம்ம ஃப்ரீ தர்ஷன்லேயும் பண்ணலாம், பெய்டு பண்ணியும் பண்ணலாம். இப்போ நீங்கள் பெய்டு பண்ணி விஐபியாக போகும்போது அங்கே அதுக்கான ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அதுக்கான ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும், அதுக்கான ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஸோ இது நீங்கள் எந்த ரூட்டை சூஸ் பண்ணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இல்லை சார், நான் எம் 0 பட்ஜெட் ஃபிலிம் மேக்கர்,
நான் செலவு பண்ணல, ப்ரொடியூசரை சேவ் பண்ணேன்னா ஓகே. நீ அப்போ வந்து என்ன சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸையும் இந்த மாதிரி கண்டென்ட் பிளாட்ஃபார்ம்ஸையும் நம்பி தான் இருக்கணும். பட் அதை தாண்டி ஓடிடிங்கிற ஒரு புது வேர்ல்டு இருக்குது. அதை நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணால் யூ ஹேவ் டு பே அண்ட் லிஸ்ட் இட். இப்போது யூடியூப்பில் போடுறதுனாலையும் ஓடிடியில் போடுறதுனாலையும் யாரும் வந்து யூடியூப்பே வந்து உங்களுக்கு ரூல்ஸ் போடாது. யூடியூப்பில் போட்ட அதனால் நீ ஓடிடி போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் போடாது. அது மாதிரி ஓடிடிக்காரரும் மோஸ்ட் ஆஃப் த ஓடிடிஸ் அவங்களோட ஓன் ப்ரைவசி பாலிசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தேட்டரில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா யூடியூப் போங்க. ஸோ அவங்க வந்து ஒரு லைஃப் சைக்கிள் செட் பண்ணுறாங்க, ஒரு பாத் செட் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே ஒரு ஆடியன்ஸ் இருப்பார், அதோட அந்த ஃபனலில் வந்து தேட்டர் ஆடியன்ஸ் ஒரு சைஸ் இருப்பார், அதை தாண்டி ஓடிடி ஆடியன்ஸ், கடைசியாக யூடியூப் ஆடியன்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபனல் இப்படி நான் காமிக்கிறேன், பட் ஆனால் யூடியூப் ஆடியன்ஸ் தான் ஜாஸ்தி. ஏன்னா அது காமன் மேனுக்கு ஈஸியாக ரீச், எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, டக்குன்னு ஓப்பன் பண்ணால் அந்த கண்டென்ட்டை பார்க்க போகிறாரு அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, இதில் ரெண்டுலேயுமே மணி இன்வால்வ்டு. ஆனால் இதுலேயுமே காசு பண்ணுறாரு கிரியேட்டர்ஸ். தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி காசு பண்ணுறாரு, ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாலும் காசு பண்ணுறாரு, நீங்கள் காமனாக யூடியூப்பில் போட்டாலும் காசு பண்ணுறாங்க. ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் அண்ட் சாய்ஸஸ் என்னவாக இருக்குது, இதில் எந்த லெவலில் நான் இன்றைக்கி இருக்கேன் அப்படிங்கிறது அஸ் அ கிரியேட்டர் நீங்கள் எடுக்கிற கால் தான். ஸோ இதுக்கு தான் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த கிரியேட்டர்ஸ்ட்டை பேசும்போது என்ன சொல்லுவோன்னா, படம் எடுத்தீங்களே, படம் எடுக்கிறதுக்கான செலவு பண்ணுறீங்க, பட் படத்தோட போஸ்ட் ரிலீஸஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்னென்னலாம் செலவு பண்ணுறதுக்கு கையில் பட்ஜெட் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணால் தான் ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் ஜெயிக்க முடியும் ஒரு ஓடிடி ரிலீஸஸில். இல்லைனா ஜஸ்ட் எட் அனதர் ரிலீஸ் அப்லோடும். ஓகே சார். யா. ஸோ வந்து நம்ம ஷார்ட் ஃபன்லி ஓடிடி பிளாட்ஃபார்ம் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸோட டிஃபர் ஆகுதுன்னு எந்த வகையில் டிஃபர் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ ஷார்ட் ஃபன்லி நம்ம ஆரம்பித்ததே ஷார்ட் ஃபன்லி நோன் ஃபார் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மார்க்கெட். ஓகேங்களா? பட் நம்ம இப்போ அதை தாண்டி நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஹரிசான்லாம் ஸ்கேல் பண்ணுறோம். முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் வச்சுருந்தோம், இப்போயும் நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ் வச்சுருக்கோம். 1200 கண்டென்ட்ஸ் மேலே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வெப் சீரிஸு, மூவிஸு, டெலிஃபிலிம், பைலட் ஃபிலிம், ஆல்பம் சாங்ஸ், இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கான்டென்ட் கேட்டகரி இப்போ நம்ம கொண்டு வரோம். அகெயின் நம்ம வந்து யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட்டு கொண்டு வரதில்ல, ஸ்டோரி டெல்லிங் கான்டென்ட் மட்டும் நம்ம ஓடிடியில் வச்சுருக்கோம். இது மாதிரி ஒரு ஓடிடியும் அவங்களுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்காங்க. பட் ஓடிடி இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்களும் ஒரு ஓடிடி வச்சுக்கலாம், நானும் ஒரு ஓடிடி வச்சுக்கலாம். பிளாக்ஷிப் ஒரு ஓடிடி வச்சுருக்காங்க, சன் நெக்ஸ்ட் ஒரு ஓடிடி வச்சுருக்காங்க, இப்போது அமேசானும் ஒரு ஓடிடி வச்சுருக்கு. ஸோ இப்போ இதில் இருக்கிற சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன, அமேசானுக்கு தெர் இஸ் நோ டிவி சேனல், ஷார்ட் ஃபன்லிக்கும் தெர் இஸ் நோ டிவி சேனல், பிளாக்ஷிப்புக்கும் தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் பிளாக்ஷிப் நேம்டு டிவி சேனல், பட் வேறு ஒரு டிவி சேனலாக பார்ட்னர் பண்ணி பண்ணுறாங்க. சன் நெக்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஹாட் ஸ்டாருக்கு தெரியும், ஆல்ரெடி அவங்க டிவி சேனல் வச்சுருக்காங்க, ஓடிடியும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டிவி சேனல்காரங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழி என்னென்னா, சன் நெக்ஸ்ட்டில் நீங்கள் ஒரு படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க சன் டிவியில் போட்டுட்டு அந்த படத்தை தூக்கி அப்படியே சன் நெக்ஸ்ட்டில் போட்டுருவாங்க. இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா போய் பாருங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேயே ப்ரமோஷனும் பண்ணி முடிச்சுவாங்க. வி டோன்ட் ஹேவ் தட் லக்ஸரி, அந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு இல்லை. பட் அதை வந்து வேறு மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், த்ரூ சோஷியல் மீடியாஸ், த்ரூ இன்ஃப்ளூயன்சஸ் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறோம். பட் இன்றைக்கி டிவி இருந்தால் தான் ஓடிடி ஆரம்பிக்கணுங்கிற கம்பல்ஷன் கிடையாது. பட் டிவி இருக்கிறவங்க ஓடிடி ஆரம்பித்தா இன்னும் பெரிய அட்வான்டேஜ். அப்படி தான் வந்து தந்தி டிவி வந்து தந்தி ஒன்றுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. பட் இப்போ ஓடிடி ஸ்கில் செட்டோடு இருக்கிற பீப்புள் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப கம்மி. ஸோ அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நிறைய மீடியா பீப்புள் உள்ளே வாங்க டு இம்ப்ரூவ் திஸ் ஓடிடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம இன்வைட் பண்ணுறோம். ஓகே சார். ஸோ கான்டென்ட் க்ரியேஷனுக்கும் கான்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? ஓகே, கிரேட் கொஷின். ஸோ கான்டென்ட் க்ரியேஷனுங்கிறது நான் ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறதோட என் வேலை முடிஞ்சிருச்சு. மீன்ஸ் அதை எடுக்கிறேன், ஷூட் பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன், ப்ராப்பராக சப்டைட்டில்ஸ் வைக்கிறேன், அதோட என்னோடய வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா அதை எப்படி ஆடியன்ஸ், அந்த கான்டென்ட்டுக்கு ஆடியன்ஸை பில்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு படத்தை வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறதே மார்க்கெட்டில் இருந்த ஒரு விஷயந்தான். அதனால் படத்தை எடுத்துகிட்டு அதை வந்து தேட்டரில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னே ஒரு ஜாப் கேட்டகரியே இருந்துச்சு. இவர் யார் பண்ணி ஒரு தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ப்பா, இவர் வந்து தேட்டர் ஓனர்ப்பா, இப்படி வந்து ஒரு ஜாப் கேட்டகரி இருந்தது. அவங்க படம் முடிஞ்சு வந்துச்சுன்னா கோடம்பக்கத்துலேருந்து படத்தை வாங்கி இல்லை வேறு ஸ்டேட்லேருந்து வாங்கி டப் பண்ணி தேட்டரில் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
இதே வேலையை இன்றைக்கி ஓடிடியில் இருக்கிறவங்களும் பண்ணுறாங்க. ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி ஆகுதுன்னா, வேறு வேறு ஓடிடிஸில் அந்த கண்டென்ட்டை கொண்டு போய் டப் பண்ணியோ இல்லை அப்படியே ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ஓடிடிக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் வந்து அந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ண போகிறாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் உங்களுக்கு ஆடியன்ஸை பெருசு பண்ணும். டிஸ்ட்ரிபியூஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இப்போ ஒரு ஓடிடியில் 1 crore இருக்கார், இன்னொரு ஓடிடியில் 10 crore இருக்கார், இன்னொரு ஓடிடியில் 5 crore இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ 1 by 1 எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி போகிறேன். அப்போ டோட்டல் ஆடியன்ஸ் எனக்கு என்ன ஆச்சு? 16 crores ஆஃப் ஆடியன்ஸை என்னால் ரீச் பண்ண முடியும். மல்டிபிள் ஓடிடியில் போட முடியும். இல்லை சார் எனக்கு அமேசான் ப்ரைம் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ஒரே ஓடிடியில் எக்ஸ்க்ளூசிவாக ரிலீஸ் பண்ணி முடிச்சிடுவீங்க. பட் அந்த ரிலீஸிங் டைமிங் மிஸ் ஆகிடுச்சு, இங்கே உங்கள் ப்ரொமோஷன் ஏதோ ஒன்றுக்கு சரியாக டேக் ஆஃப் ஆகலைன்னா யூஆர் கம்ப்ளீட்லி ஸ்டக் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த பீரியட். ஏன்னா ஓடிடி வந்து ஷார்ட் ஒன்லி வந்து 5 yearsக்கு அக்ரிமெண்ட் போகிறோம். இது மாதிரி ஒரு ஓடிடி 1 year 2 year 5 years அந்த மாதிரி ஒரு ஓடிடிக்கும் டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து லெட்ஸ் சே 3 years அந்த ஓடிடியில் எக்ஸ்க்ளூசிவாக வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஆனால் ப்ரொமோஷன் சரியாக பிக்கப் ஆகலை ஏதோ ஃபார் ரீசன்ஸ், ரைட்? இப்போ திடீர்னு நீங்கள் ரிலீஸ் பண்ணுற அன்றைக்கி ஃப்ளட்டு, எல்லோரும் ஃப்ளட்டு பிரச்சனை பார்ப்பாங்களா, ஒரு படத்தை பார்ப்பாங்களா? இதுதான் வந்து வெற்றிமாறன் அடிக்கடி சொல்லுவார், டைமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ரிலீஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த டைமிங் மிஸ் ஆச்சுன்னா இது நீங்கள் ஒரே ஓடிடியில் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் யூ டோன்ட் ஹேவ் அ செகண்ட் சாய்ஸ் டு ப்ளே. அதுக்கு தான் நாங்கள் வந்து ஷார்ட் ஃபன்லி மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம் ஆல்வேஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா, கோ வித் நான் எக்ஸ்க்ளூசிவ் ரிலீஸ் அண்ட் மல்டிபிள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ். சப்போஸ் இங்கே ரிலீஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு ரீசனால் நல்லா போகலை அப்படின்னா யூ கேன் ஹேவ் ஒன் மோர் சான்ஸ் டு ப்ளே. அண்ட் சப்போஸ் அங்கே நல்லா போயிடுச்சு அப்படின்னாலும் அதே ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இன்னொரு ஓடிடியில் ரிப்ளிகா பண்ணிக்கலாம். அதுக்குமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ தட்ஸ் வை வி ஆல்வேஸ் என்கரேஜ் கிரியேட்டர்ஸ் டு கோ வித் நான் எக்ஸ்க்ளூசிவ். ஓகே சார். ஸோ நீங்கள் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணீங்க எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் நான் எக்ஸ்க்ளூசிவ் அப்படி ஒரு கிரியேட்டர் வந்து உங்கள்கிட்ட வராங்க அப்படின்னா நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஆர்எல்ஸ் கிரியேட்டரே வந்து அதை எக்ஸ்க்ளூசிவாக பண்ணணுமா நான் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணணுமான்னு சொல்லணும்னு நினைப்பீங்களா? இல்லை, கிரியேட்டர்ஸ் முதல்ல அவங்க கண்டென்ட் என்ன மாதிரியான கண்டென்ட்டை வச்சுட்டு அவங்க தான் நம்மக்கிட்ட ஓடிடி கிட்ட ஜென்ரலாக ஓடிடி கிட்ட எனக்கு இது எக்ஸ்க்ளூசிவாக போட்டு கொடுங்க நான் எக்ஸ்க்ளூசிவ் அவங்க சைட்லேருந்து தான் நம்மளுக்கு சொல்லணும். நம்மளும் சில ஸ்டாண்டர்ட் சஜஸ்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர் இது என்னன்னே தெரில சார், நீங்களே பண்ணுங்கள், எங்களுக்கு பண்ணி கொடுத்து பெஸ்ட்டாக என்னமோ பண்ணி கொடுங்க அப்படியும் வர்றாங்க. அவங்களுக்கு நாங்கள் நான் எக்ஸ்க்ளூசிவ் சஜஸ்ட் பண்ணுறோம். ஆஸ் அ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டாக நான் எக்ஸ்க்ளூசிவ் சஜஸ்ட் பண்ணுறோம். பிகாஸ் அதில் சில மோர் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால. பட் கிரியேட்டர் தான் சொல்லணும் இது வந்து நான் எக்ஸ்க்ளூசிவாக பண்ண போகிறேன் இல்லை நான் எக்ஸ்க்ளூசிவாக பண்ண போகிறேன்ட்டு. காரணம் என்ன, ஏன் கிரியேட்டர்ஸ் வந்து இந்த அப்டேட்டோட வரணுங்கிறது, இப்போ எல்லா படமுமே பஞ்சதந்திர மாதிரி எவர்கிரீன் படம் கிடையாது. ஆர் இன்னும் சில தெனாலி மாதிரியான எவர்கிரீன் எப்போ போட்டாலும் அந்த படத்தை பார்ப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி எல்லா படமும் கிடையாது. சில படங்கள் சீஸ்னலாக இருக்கலாம். இப்போது சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னால் பொள்ளாச்சி இஷ்யூஸை வச்சே கூட அந்த பொள்ளாச்சி டைமில் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூவிஸ் கூட வந்தது. பட் அது இஷ்யூ முடிஞ்சு கேஸ் முடிஞ்சு இது இப்போ போயிட்டு அது என்னென்னா அது ரிப்பீட் வாட்ச் அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது அன்னைக்கு டேட்டில் அது ஒரு சென்சேஷ்னல் கான்வர்சேஷனல் ட்ரெண்டிங் டாபிக், அதனால் அதை போட்டாங்கன்னா பார்ப்பாங்க இது என்னப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பட் இந்த மாதிரி என் கண்டென்ட்டோட டைப் என்ன, அது வந்து ரிப்பீட் வாட்சா இல்லை கிட்ஸ் அதிகமாக பார்ப்பாரு இல்லை இது ஒரு அனிமேஷன் கண்டென்ட்டு, இது மாதிரி மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணணும் கிரியேட்டர்ஸ் இது வந்து ஒன் டைமாக பண்ணுறதா இல்லை நான் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறதா இல்லை எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறதுங்கிறது கிரியேட்டர்ஸ் வந்து யோசிச்சுட்டு வரலாம் நம்மக்கிட்ட. ஓகே சார். ஸோ வந்து ஷார்ட் ஃபன்லி வந்து எப்படி வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸையும் கான்டென்ட் கிரியேட்டர்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க? ஸோ கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து கண்டென்ட் பண்ணிடுவார்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒரு 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 ஸ்டார்டிங்கோ ஒரு எண்டிங்கோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? பட் ஸ்டோரி டெல்லிங் ஒரு ஃபிலிம் மேக்கர் அப்படின்னா அவர் வந்து ஒரு கதை சொல்ல போகிறாரு. அந்த கதைக்கு ஒரு ஸ்டார்டிங் இருக்கணும், ஒரு மிட் பாயிண்ட் இருக்கணும், அதாவது ஒரு ஹை இருக்கணும், அதுக்கப்புறம் அதோட க்ளோஷர் ஒரு கிளைமேக்ஸ் இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் தான் அது வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஃபார்மேட். இது வந்து காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்போ அதையும் பிரேக் பண்ணுறதுக்கு ஏஐ வந்துட்டுருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. பட் திஸ் அ வெரி வெல் ரிசீவ்டு ஃபார்மேட் இன் த மார்க்கெட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே சார். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கராக ஒருத்தங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு 3 அட்வைசஸ்?
ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் கரெக்டாக பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? பட்ஜெட் வந்து படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பட்ஜெட், படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பட்ஜெட் அப்படிங்கிறது கரெக்டாக ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய கன்டென்ட்டை கண்டிப்பாக நான் ஓடிடியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லணும். அண்ட் ஃபைனலி அந்த கன்டென்ட்டுக்கான ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய க்ரியேட்டிவாக திங்க் பண்ணணும். இந்த 3மே ஒரு ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கருக்கு நான் சொல்லுவேன். ஸோ நவ் இந்தியாவில் வந்து ரொம்ப டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டுன்னு போயிட்டுருக்கு சார். ஸோ இந்த டைமில் கான்டென்ட் கிரியேட்டர்ஸும் ஃபிலிம் மேக்கர்ஸும் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை வந்து சில பேர் சடன் சக்ஸஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சக்ஸஸ் தேடி ரன் பண்ணி ஓடணுமா? இல்லை வந்து ஸ்டெடியாக இருந்து ஸ்லோவாகவே போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது 2ல் எது ரொம்ப பெட்டர் ஆப்ஷன் நினைக்கிறீங்க? ஸோ ஐடியா என்னென்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ் தான். ஸோ இதுதான் எல்லா டைமும் ஒர்க் ஆகிட்டுருக்கு எல்லா காலத்துலேயும். ஓகேங்களா? நாட் ஃபார் ஜென்ஸீஸ், நாட் ஃபார் 90s கிட்ஸ்க்குலாம் இல்லை, எல்லாத்துக்குமே இது தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ஐடியலி நீங்கள் ஃபஸ்ட்டு படம் சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு அவசரப்படலாம். ஏன்னா அப்படின்னா தான் நீங்களும் இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ரொஃபைலாக நிற்க முடியும். உங்களை தெரியும் அடுத்தடுத்த வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். ஆனால் எல்லா படத்துக்கும் அந்த அவசரம் தேவையில்லை, அவ்வளோ ஸ்பீடு தேவையில்லை. ஏன்னா நான் உடனே ரஜினி சாரை வச்சு பண்ணிடணும், உடனே கமல் சாரை வச்சு பண்ணணும், ஏன் அது அவ்வளோ அவசரம்? தேவையே இல்லை. நல்ல கதைகளை செலக்ட் பண்ணி நல்ல ஸ்கிரிப்டுக்காக டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து நாவல்ஸை படமாக்குறாங்க. இப்போ இந்த நாவல்ஸை படமாக்குறது யூஎஸ் மற்ற கண்ட்ரியில் கல்ச்சரில் நிறையவே இருக்குது. ஆனால் எவ்வளோ நாவல்ஸ் வெளியே வந்தது, அது இங்கே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. நாவல் படிக்கிறதுக்கான மார்க்கெட், நாவல் படிக்கிறதுக்கான ஆடியன்ஸ் இங்கே இருக்காங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி நாவல்ஸ்லேருந்து கதையை சூஸ் பண்ணி அந்த நாவல் நல்லா ஹிட் ஆச்சு, அந்த கதையை நான் மறுபடியும் படமாக எடுக்கிறேன், என்னோடய வேர்ஷனாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் மாதிரியான கிரியேட்டர்ஸ் அண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து நல்லாவே அதை ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணியும் காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து சங்கருக்குமே பொருந்தும். சங்கர் வந்து நிறைய சுஜாதாவோட நாவல்ஸ் எடுத்து அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு படம் பண்ணுறாரு. ஸோ இது மாதிரி கிரியேட்டர்ஸ் நமக்கான கதைகளை எங்கே போய் தேடி எடுக்கலாம், தெருவாக தெரிஞ்சாலாம் கதை வந்துடாது. இந்த மாதிரி ரைட் பிளேசஸ்லேருந்து கதையை பிக் பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுக்கான ஒரு ஸ்டைலில் படம் பண்ணணும். இப்போ வந்து மணிரத்னம்னா ஒரு ஸ்டைல் இருக்குது, ஜிவிஎம்னா அதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ இது மாதிரி நேட்டிவில் இப்போ பாரதிராஜா, பாக்கியராஜ் எல்லாம் நேட்டிவாக படம் எடுக்கலாம், அவங்களாம் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான ஸ்டைல் என்ன, நீங்கள் எந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணி படம் பண்ண போகிறீங்க, ஸோ இதில் கிளாரிட்டியாக இருந்தாலே போதும். அவசரமே இல்லை, மார்க்கெட் இருக்குது. நீங்கள் எப்போ படம் விட்டாலும் பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ அவசரம் இல்லாமல் கதையை சூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அடிக்கடி படம் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா நம்ம ஃபீல்ட் அவுட் ஆயிடுவோம். அப்படி எதுவுமே இல்லை. ஏன்னா மணிரத்னம் வந்து எவ்வளோ டயத்துக்கு அப்புறம் தான் பொன்னியின் செல்வன் எடுக்கிறாரு. அது வரைக்கும் இன்றைக்கும் மணிரத்னமோட கதைகள் பேசிகிட்டு தான் இருக்கிறோம், இன்றைக்கும் நாயகன் நம்ம பேசிகிட்டு தான் இருக்கோம். ஸோ யூ பில்ட் சம் கல்ட் கிளாசிக்ஸ். அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. மீன்ஸ் ரிப்பீட்டடாக அதே மாதிரி கொடுக்கணுன்னு அவசியமும் இல்லை. நாயகன் மாதிரி எல்லா படமும் சக்ஸஸ் ஆச்சுன்னா அதுவும் இல்லை. ஆனால் அதுக்கடுத்து ஒரு தளபதி வந்தது. ஸோ இது மாதிரி கிரியேட்டர்ஸ் மற்ற கிரியேட்டர்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு கதைகள் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அவசரம் தேவையில்லை, குவாலிட்டி ஆஃப் த கான்டென்ட் மட்டும்தான் முக்கியம். அதுதான் எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ஓகே வியூவர்ஸ், ஸோ வந்து இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளியராக இருந்திருக்கும் எப்படி வந்து ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க் ஆகுது, வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷன், தென் ஒரு ஃபிலிம் மேக்கருக்கும் கான்டென்ட் க்ரியேட்டருக்கும் எது முக்கியம், அண்ட் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன அட்வைசஸ் வந்து டேக் அவேவாக எடுத்துக்கணும், எல்லாமே வந்து செல்வம் சார் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் பாட்காஸ்ட் சார். ஸோ see you in the next video. Keep supporting.